எஸ்தர். இது ஒரு காதல் கதை. காற்றை கிழித்து கொண்டு அறிவால் கீழிறங்கியது. கழுத்தில் பீரிட்ட ரத்தம் கையில் பிசுபிசுக்கையில் தான் தெரிந்தது காதலின் விலை என்னவென்று. விழுக்கென ஒரு துள்ளலுடன் எழுந்து சரிவில் பாய்ந்து ஓடத் தொடங்கினான் கேசவன். பாவம், எஸ்தர் எந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறாளோ? சூரிய உதயத்திற்கு முன்னெழுந்து ஓடத் தொடங்கும் ஒரு மானின் வேகத்தோடு உயிரை கையில் பிடித்து கொண்டு கேசவன் ஓடிக்கொண்டிருந்தான். மலையில் ஏறும்போது இருந்த கஷ்டம் இறங்கும்போது இல்லை. ஒரு துள்ளலில் மலையை விட்டு இறங்கியது போலிருந்தது. இரையை கண்டு கொண்ட சிங்கத்தைப் போல எஸ்தரின் அப்பா டேவிட் ரத்தம் சொட்டும் அறிவாளோடு மீசை துடிக்க நின்று பார்த்து கொண்டிருந்தான். நாளைக்கு மொட்டை பாறைக்கு வா, பேசணும் என்று எஸ்தர் சொன்னபோது கேசவனால் நம்ப முடியவில்லை. எத்தனை நாள், எத்தனை முறை கெஞ்சியிருப்பான். இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்தில் யாரும் வந்துவிடுவார்களோ எனும் பயமில்லாமல் இயற்கையை ரசித்தபடி எஸ்தருக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பது அவனது லட்சியங்களுள் ஒன்று. முத்தம் கேட்டால் நெற்றியில் மட்டும்தான் தருவாள். பிறந்த நாள் என்றால் கன்னம் வரை அனுமதிப்பாள். அவளே வரச் சொல்லும்போது அவனுக்கு ஜிவ்வென்று இருந்தது. ஆனால் எஸ்தரின் அப்பாவுக்கு தெரிய வந்தால் என்னவாகும் என நினைக்கும் போதே கேசவனுக்கு நடுங்கியது. கண்களை சுருக்கி செவ்விதழ் சுளித்து கராராக வருவியா மாட்டியா என எஸ்தர் முறைத்தாள். கைகள் கன்னத்தை தடவினாலும் வருவேனென தலை அனிச்சையாக ஆடியது. விரல்களின் அடையாளம் கன்னத்தில் இன்னும் மாறாமல் இருந்தன. கால் முட்டை போட்டிருந்த பட்டுப்பாவாடையை கணுக்கால்கள் தெரிய உயர்த்தியபடி எஸ்தர் கொலுசுகள் குலுங்க மாடிப்படியில் ஏறினாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. தூரத்தில் எஸ்தரின் அப்பா வருவது தெரிந்தது. கேசவன் சைக்கிளில் எதிர் திசையில் வேகமாக மிதிக்கத் தொடங்கினான். கேசவனின் குடும்பம் ராமேஸ்வரத்தில் கரையொதுங்கிய போது அவனுக்கு 6 வயது இருந்தது. அவன் பேசும் தமிழ்தான் இலங்கையின் தமிழென உலகமே நம்பிக்கொண்டிருக்கும் ஊரில் பிறந்தவன். வயல் காணிகளும் வளவோடு கூடிய வீடும் எடுப்புக்கு 8 வேலையாட்களும் என வாழ்ந்தவன். இனப்பிரச்சனை தலதூக்கிய காலத்தில் கேசவனின் தாய் பிரச்சனை தாங்க முடியாமல் கடல் மார்க்கமாக வல்லம் ஏறியிருந்தார். கேசவனின் அப்பா பரமேஸ்வர பிள்ளை இயற்கைச் செயல்பாடுகளில் முன்னிற்பதும் தோழமையை அவருக்கான வழியை சற்று இலகுவாக திறந்துவிட்டது. இந்தியாவிலிருந்து குடும்பத்தோடு பிரான்சு செல்வதுதான் நோக்கம். அப்பெருங்கனவு கனவாகி போனதோடு அவர்களை நிரந்தர அகதிகளாக்கியிருந்தது. கேசவனை மட்டுமாவது அனுப்பிவிடலாம் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. அவரிட கதைக்கு யாரும் திரும்பி பதில் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது. தலையில் அடித்து மண்டேலா போற்றுவேன் போடா என அதட்டி அனுப்புவார். பள்ளிக்கால நட்பு காதலாகி கசிந்துருகிய போது கேசவன் கல்லூரியில் சேர்ந்திருந்தான். கல்லூரி முடித்து வேலையொன்றில் சேர்ந்து கொண்டால் எஸ்தரை கைப்பிடித்து விடலாம் என நினைத்தான். அதன் பின் வந்த காலங்களில்தான் எஸ்தரை சந்திப்பதில் அவனுக்கு பிரச்சனைகள் தோன்றின. அவனை சந்திப்பதற்காகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமான அடிக்குழாயில் எஸ்தர் நல்ல தண்ணீர் பிடிக்க வருவாள். அந்நேரத்தில் வேறு யாரும் குழாய் அடிக்கு வந்துவிட்டால் அந்த சந்திப்பும் தடைபட்டுவிடும். கயிற்றால் பிணைக்கப்பட்ட 2 குடங்களை சைக்கிள் கேரியரில் தொங்கவிட்டு கொண்டு எஸ்தர் வருவாள். கேசவன் அவள் வரும் வரை தன் குடத்தோடு காத்து நிற்பான். அவளுக்கும் சேர்த்துத்தானே தண்ணீர் அடித்து கொடுப்பான். அடிக்குழாயில் அடிப்பதற்காக அவன் நுனிக்கான்களை உண்ணி மெலிந்த தேகத்தை காற்றில் பறக்கவிட்டு மீண்டும் கீழிறங்குவதை பார்க்கும்போது எஸ்தருக்கு சிரிப்பாகவும் பாவமாகவும் இருக்கும். காதலர்கள் என கண்டுபிடிக்காத வரை நூலக புத்தகங்களை கொடுக்கவும் வாங்கவும் என எஸ்தர் வீட்டிற்கே கேசவன் போய் வருவான். அவனுக்கு வாசிப்பெல்லாம் சொல்லிக்கொள்ளும்படி ஆர்வமில்லை. முழுதாக ஒரு புத்தகமும் அவன் வாசித்ததில்லை. ஆனால் அவளை சந்திப்பதற்கு அதுதான் இலகுவான வழி. 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் காதல் கலவிற்கான வழியை மட்டும் காட்டிக்கொண்டே இருந்தது. வயதும் இளமை தினவும் சந்திப்புகளை சாத்தியமாக்கின. ரம்மியமான நட்சத்திரங்களுக்கும் இருளுக்கும் மத்தியிலான குழாயடி சந்திப்பு நாளொன்றில்தான் இரவு பூச்சிகளின் ஒளியை குலைத்தவாறு டேவிட் எங்கிருந்தோ வந்தான். கேட்டுக்கொள்ளவில்லை. காதோடு விழுந்த அறையில் இருந்த கேசவன் சுதாகரித்து எழும்போது எஸ்தரை தூரத்தில் இழுத்து கொண்டு செல்வது தெரிந்தது. இரவு பூச்சிகள் தலையை சுற்றி கொண்டு காதுகளுக்குள் சத்தமிடுவது போல் இருந்தது. சம்பவத்தை கோர்வைப்படுத்த முயன்றான். அகதி நாய்க்கு அந்தஸ்து கேட்குதா என்ற டேவிட்டின் இறுதி வார்த்தைகள் மூளைக்குள் உறைந்து கிடந்தன. மகன், இங்கே யாரும் எவ்விடம் கண்டு கேட்டா தயங்காம சொல்லு, அதுக்கு பிறகு சேட்டை விட மாட்டான்கள் என சக பாடிகளோடு சண்டை பிடித்து வந்த நாளில் அப்பா சொன்னதை கேசவன் நினைத்து கொண்டான். அப்பா அடிக்கடி சொல்லும் மண்டையில் போடுவதை பற்றியும் யோசித்தான். இறுதியில் எஸ்தரை கல்யாணம் முடித்தே தீர்வதென சபதம் எடுத்துக்கொண்டான். இருள் அதற்கு சாட்சி என்பதாய் நிறைந்து கடந்தது. ஆள் அரவமற்ற அந்த மலையின் ஒரு சரிவில் இருந்து மொட்டைப்பாறை, அதை சுற்றி ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன.
மரங்கள் ஏதுமின்றி காலை வெயிலிற்கே மலை கருகிக் கொண்டிருந்தது. மொட்டைப்பாறை எந்நேரமும் கீழே விழுந்துவிட தயாராக இருப்பதைப் போல 45 பாகை சாய்வில் நின்றது. அதற்கு எந்த பிடிமானமும் இருக்கவில்லை. பாறையைச் சுற்றியிருந்த செம்மஞ்சள் துணி காற்றின் படபடப்பில் கிழிந்திருந்தது. விளக்கேற்றும் இடங்கள் எண்ணெய் ஊறி கருப்பு திட்டாய் இருந்தது. பாறையில் 2 கண்கள் கீறப்பட்டு பெரிய சிவப்பு பொட்டிட்டிருந்தார்கள். நீதி தவறும் காலத்தில் அது தானாகவே விழுந்து அநீதியர்களை தண்டிக்கும் என பேசிக்கொண்டார்கள். மேய்ச்சல் ஆடுகள் எந்த பயமுமின்றி அதன் மேலேறுவதும் சறுக்குவதுமாய் விளையாடி கொண்டிருந்தன. வரையாட்டின் மதர் போர்டு தனங்கள் குலுங்க எஸ்தர் மலையில் ஏறிக்கொண்டிருந்தாள். களைப்பு அவளின் நடையில் தெரிந்தது. மூக்கடை தாண்டி வெயில் முகத்தில் அரைந்தது. கைரேகைகள் எதுவும் தெரிகிறதா என கேசவன் உற்று பார்த்தான். எஸ்தரின் இடது கண் புருவம் வெடித்து கண் சிவப்பாயிருந்தது. பழி தீர்க்க முடியாத பெருங்கோபம் கேசவனின் இடுங்கிய கண்களில் கண்ணீராக வலியத் தொடங்கியது. அவனது மெலிந்த தேகம் குலுங்கி குலுங்கி அடங்கியது. கைகள் நடுங்க எஸ்தரை அணைத்தபடி, கவலைப்படாத, உன்னைய கல்யாணம் பண்ணி பிரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றான். அழாதேடா கேசவா. நானே அழலே, ஆம்பளை நீ ஏன் அழற? அப்பா அடித்தது உனக்கு வலிக்கா என சிரிக்க முயன்றாள் எஸ்தர். அழுகை அவளின் மனதை இலகுவாக்கியிருந்தது. அவளே கதியனாலும் ஆணின் கண்ணீர் எந்த பெண்ணின் உறுதியையும் ஒரு முறை ஆட்டி பார்க்கிறது. தலையை கோதி மடியில் சாய்த்து கொண்டாள். மொட்டைப்பாறையின் சிறு நிழல் இருவரையும் அணைத்து கொண்டது. அனலும் தகித்தது. தகிப்பு உள்ளிருந்தா வெளியிருந்தா என அறிய மாட்டாமல் இருவரின் மூச்சிலும் சூடேறியிருந்தது. மலைச்சரிவில் வெயிலை ரசித்தபடி கிடா ஒன்று மறுக்கையை மனம் பிடித்து கொண்டு நின்றது. கேசவன் பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்திருந்தான். பின்னால் எவரும் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். உயிர் பயம் பசியை மறக்கடித்திருந்தது. உதடுகள் காய்ந்து முகம் சொரசொரத்தது. கால் தசைகளில் நாயுருவி ஒட்டி கிடந்தது. உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டே ஒவ்வொன்றாக உருவி எடுத்தான். எஸ்தரை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்ததை நினைக்க அவனுக்கு வெட்கமாயிருந்தது. நாளைக்கு எப்படி முகத்தில் முழிக்கிறது? பயந்தாங்கொல்லியை காதலிக்க யார் விரும்புவா? எஸ்தர்கிட்ட கேட்டுட்டு ஓம் என்று சொன்னாள் என்றால் டேவிட்டுக்கு மண்டேலா போடணும் என வாய்விட்டு சொல்லி கொண்டான். டேவிட்டின் தலை தெரிகிறதா என பார்த்து கொண்டு மெதுவாக மலையில் ஊர்ந்து ஏறினான். மொட்டைப்பாறையின் எதிர்ச்சரிவிலிருந்து டேவிட் மேலேறி வருவது தெரிந்தது. எஸ்தரின் முடியை கொத்தாக பிடித்திருந்தான். திமிரியோட முயன்றவளின் முகத்திலேயே அறைந்தான். அவள் கேசவா கேசவா என கத்துவது மொட்டைப்பாறையில் எதிரொலித்தது. டேவிட்டின் கையில் இருக்கும் அறிவால் அவனது பயத்தை கூட்டியிருந்தது. இதயம் துடிப்பது வெளியில் கேட்டது. மொட்டைப்பாறையில் இவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து எதையோ காட்டி காட்டி எஸ்தரை அடித்தான். அவசாரி பய என்ற வார்த்தை மட்டும் எங்கும் எதிரொலித்தது. எஸ்தர் கீழே விழுந்து நெஞ்சிலும் முகத்திலும் அடித்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். டேவிட் அவள் முடியை திருகி இழுத்து சரிவில் இறங்க முயன்றான். திடீரென எஸ்தர் டேவிட்டை தள்ளிவிட்டு மலையிலிருந்து குதித்தாள். அவளது உடல் லேசாகி பறந்தது. கால் மேலாகி தலை கீழ் வந்து உடல் உருண்டது. இனி எவனாலும் சித்திரவதை செய்ய முடியாதென்பது, கேசவனோடு சேருவதை தடுக்க முடியாதென்பதும் அவளுக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. இறக்க நினைத்த மலையிலிருந்து குதிக்க முடிவெடுத்த அந்த தருணத்தை யோசித்தாள். ஆட்டுக்குட்டிகள் செதறியோட அங்கொரு பாறை முளைத்திருந்தது. எஸ்தர் எஸ்தர் என கத்தியபடி டேவிட்டை நோக்கி கேசவன் ஓடினான். டேவிட் தடுமாறி எழுந்தான். எதுவும் நடக்காதது போல் அருகில் கிடந்த எஸ்தரின் தாவானியை எடுத்து அரிவாளை துடைத்து கொண்டே கீழிறங்கினான். வெறி பிடித்தவனைப் போல ஓடி வந்த கேசவன் மேலிருந்து எட்டி பார்த்தான். கீழே எஸ்தரின் உடல் குப்பூர கிடந்தது. அதை நோக்கி டேவிட் மீசையை தடவியபடி போய்க் கொண்டிருந்தான். இன்னும் நிறைய மீசைகள் வேட்டியை தொடைக்கு மேல் கட்டிக்கொண்டு எஸ்தரை சுற்றி நின்றார்கள். கேசவன் மொட்டைப்பாறையை தள்ளி டேவிட் மீது விழ வைக்க பார்த்தான். அவனுக்கு டேவிட்டை இப்படி கொள்வது எளிதாயிருக்கும். ஆனால் பாறை அசையவே இல்லை. நம்பித்தள்ள எதையாவது எடுக்கலாம் என சுற்றி பார்த்தான். அங்கே அவனுடைய வெட்டுப்பட்ட கழுத்து தனியாக கிடக்க ரத்தம் ஒரு பெருகோடாக சரிவில் இறங்கி காய்ந்து கொண்டிருந்தது. அலறிக்கொண்டே கேசவன் தலை தெறிக்க ஓடினான். மொட்டைப்பாறை உருளத் தொடங்கியது.